எந்த நட்சத்திரத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். பூரட்டாதியில இருந்தா ஒரு பலன், உத்திரட்டாதியில இருந்தா ஒரு பலன், ரேவதியில இருந்தா ஒரு பலன். ஸோ இந்த நட்சத்திரங்கள் அவளுடைய எந்த கால்ல இந்த கிரகங்கள் எல்லாம் போய் உட்காருதோ, கண்டிப்பாக அதற்கான பலன்களை வந்து நல்லதா குடுக்கும். இப்போ புதன் எடுத்தனாலும் சரி, குரு எடுத்தனாலும் சரி, இல்ல நீங்க வந்து சுக்கிரன் எடுத்தனாலும் சரி, பாதகமா ஏதாவது நெறையா பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஸோ மீன ராசிய பொறுத்தவரைக்கும், அது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய உச்ச, நீச்ச கிரகங்களால பெரிய அளவுக்கு பாதகங்கள் வரவே வராது. சாதகங்களும் உங்களுக்கு பெருசா வராது. பட் இருந்தாலும், இவங்களுக்கு நினைச்சது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே நடக்கும். ஏன்னா, 5 குடையவன் சந்திரன். நீங்க மீன ராசியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்க பூர்வ புண்ணிய காரகன் வந்து குரு வீட்ல உட்கார்ந்திருக்கும்போது ஒரு பலம். குருவும் சந்திரனோடயே சேர்ந்திருக்காருன்னா, அதிக பலம். அப்போ ராசிநாதன் குரு சந்திரனோட அங்க உட்கார்ந்திருக்கும்போது, அந்த மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலயும் ஒரு ஒரு தைரியமும், அவங்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் ஒரு சாதிக்கக்கூடிய மனோபாவமும் வந்துரும். ஏன்னா, குரு அப்படிங்கிறவரே நீதி, நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அதுல சந்திரன் இருக்காரு அப்படின்னா, ஒரு சிங்கமும், யானையும் சேர்ந்தது தான். கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்படி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அசுப கிரகங்கள், ஒரு பாப கிரகங்களும் அவங்க கூடவே இருந்தாலுமே, பெரிதளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது எப்பவுமே இப்ப சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து ஒரு அ ப அங்க வந்து நட்பு கிரகம் கிடையாது. பகைதான். ஆனா சனி வந்து உத்திரட்டாதியினுடைய நட்சத்திரம். ஸோ உத்திரட்டாதி கால்ல சனி உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கும்போது, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது பெரிய பாதகத்தை வந்து செய்யாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன்ல நாம மீன ராசிக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம்.